மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது நானிலம் படைத்தவன் என்ற கவிதையை பற்றி பார்த்தோம். தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரீக மனிதனவன். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம், மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது கடலோடு விளையாடு என்ற கவிதை பிழையை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். உழைக்கும் மக்களினுடைய களைப்பை மறக்க உற்சாகத்தோடு பாடுகின்ற பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள். அத்தகைய பாடல்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய கடலோடு விளையாடு என்ற பாடலை பற்றித்தான் நாம் இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கமெண் 53 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. நூல்வெளி. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பார்கள். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களுக்குள் அடங்கும். இப்பாடலானது சு. சக்திவேல் அவர்கள் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலில் இடம்பெற்றிருக்கின்றது. வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தம் கூட்டாளியாக்கிக் கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். அம்மீனவர்களின் பாடலான இப்பாடலானது நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலில் இடம்பெற்றிருக்கின்றது. பாடலை காண்போமா? நன்றி. கடலோடு விளையாடு. கடலோடு விளையாடு பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அசதியை போக்குகிறது. உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பை தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள். பாடலானது மிக இனிமையாக இருக்கக்கூடிய, கேட்கும்படியாக இருக்கக்கூடிய பாடல்கள் நம்முடைய மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைகின்றது. நமக்கு ஏற்படக்கூடிய அசதியை, களைப்பை அது போக்கக்கூடியதாகவும் அமைகின்றது.
உழைக்கின்ற தொழிலாளர்களினுடைய களைப்பு தெரியாமல் இருக்க, அவர்களுக்கு இருக்கக்கூடிய களைப்பானது, அசதியானது தெரியாமல் இருக்க இனிய பாடல்களை பாடி மகிழ்கிறார்கள். சுட்டெரிக்கின்ற வெயிலையும் அவர்களை தாக்கக்கூடிய புயலையும் தன்னுடைய கூட்டாளிகளாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். அந்த மீனவர்களினுடைய பாடலை கேட்டு மகிழ்வோம் வாருங்கள். விடிவெள்ளி நம்விளக்கு ஐலசாம், விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசாம், அடிக்குமலை நம் தோழன் ஐலசாம், அருமமேகம் நமது குடை ஐலசாம், வெண்மணலை பஞ்சுமெத்தை ஐலசாம், விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசாம், பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசாம், பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசாம், காயும் கதிர்ச்சுடர் கூரை ஐலசாம், கட்டுமரம் வாழும் வீடு ஐலசாம், மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசாம், பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசாம், முழுநிலவே கண்ணாடி ஐலசாம், மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசாம், தொழும் தலைவன் பெருவானம் ஐலசாம், துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசாம். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசாம், விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசாம், அடிக்கும் மழை நம் தோழன் ஐலசாம், அருமை மேகம் நமது குடை ஐலசாம், வெண்மணலே பஞ்சு மெத்தை ஐலசாம், விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசாம், பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசாம், பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசாம், காயும் கதிர்ச்சுடர் கூரை ஐலசாம், கட்டுமரம் வாழும் வீடு ஐலசாம், மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசாம், பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசாம், முழுநிலவே கண்ணாடி ஐலசாம், மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசாம், தொழும் தலைவன் பெருவானம் ஐலசாம், துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசாம். பாடல் மீண்டும் ஒரு முறை. விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசாம், விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசாம், அடிக்கும் மழை நம் தோழன் ஐலசாம், அருமை மேகம் நமது குடை ஐலசாம், வெண்மணலே பஞ்சு மெத்தை ஐலசாம், விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசாம், பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசாம், பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசாம், காயும் கதிர் சுடர் கூரை ஐலசாம், கட்டுமரம் வாழும் வீடு ஐலசாம், மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசாம், பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசாம், முழு நிலவே கண்ணாடி ஐலசாம், மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசாம், தொழும் தலைவன் பெருவானம் ஐலசாம், துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசாம். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசாம், விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசாம், அடிக்கும் மழை நம் தோழன் ஐலசாம், அருமை மேகம் நமது குடை ஐலசாம், வெண்மணலே பஞ்சு மெத்தை ஐலசாம், விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசாம். அடுத்ததிலிருந்து மனப்பாட பாடலானது. பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசாம், பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசாம், காயும் கதிர் சுடர் கூரை ஐலசாம், கட்டுமரம் வாழும் வீடு ஐலசாம், மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசாம், பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசாம், முழுநிலவே கண்ணாடி ஐலசாம், மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசாம், தொழும் தலைவன் பெருவானம் ஐலசாம்,
துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசாம். புரிந்ததா மணர்களே? நன்றி. விடிவெள்ளி நம்பிலக்கு ஐலசாம். விடிவெள்ளியானது. மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக கடலுக்குள் செல்வார்கள். அப்படி கடலுக்குள் சென்று மீன் பிடிக்கக்கூடிய அந்த மீனவர்களுக்கு விளக்குகளாக இருக்கக்கூடியவை விடிவெள்ளி, அதாவது விண்மீன்கள். அந்த விண்மீன்கள் தான் அவர்களுக்கு விளக்குகளாக இருந்து இருளில் வெளிச்சம் தந்து அவர்களுக்கு உதவுகின்றன. அதைத்தான் விடிவெள்ளி நம்பிலக்கு என்று சொல்கின்றார். விண்மீன்கள் தான் அவர்களுக்கு விளக்குகளாக இருக்கின்றன. விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசாம். விரிகடல், பறந்து விரிந்திருக்கக்கூடிய கடல்தான் அவர்களுக்கு பள்ளிக்கூடம். அந்த கடல்தான் அவர்களுக்கு பள்ளிக்கூடமாக இருக்கின்றது. எப்படி நாம் பள்ளிக்கு வந்து பாடங்களை கற்றுக்கொள்கின்றோமோ, நம்முடைய அறிவை மேம்படுத்திக் கொள்கின்றோமோ, அதே போல கடல் என்ற பள்ளிக்கூடத்திற்கு சென்று அவர்கள் பல்வேறு வகையான பாடங்களை கற்றுக்கொள்கின்றார்கள். அப்படி பல்வேறு வகையான பாடங்களை கற்றுத்தரக்கூடிய பள்ளிக்கூடமாக கடலானது இருக்கின்றது. யாருக்கு? மீனவர்களுக்கு. அடிக்கும் மழை நம் தோழன் ஐலசாம். கடல் அலைகளானது, எழுகின்ற கடல் அலைகள்தான் அந்த மீனவர்களுக்கு தோழனாக இருக்கின்றது. எப்படி நமக்கு உற்ற நண்பர்கள் இருக்கின்றார்களோ, அதே போன்று அந்த அலைகள் தான், கடலில் எழக்கூடிய அலைகள் தான் அவர்களுக்கு தோழனாக இருக்கின்றது. அருமை மேகம் நமது குடை ஐலசா. அருமை மேகம், வான் மேகமானது, அந்த மேகம்தான் அவர்களுக்கு குடையாக இருக்கின்றது. வான் மேகம் குடையாக இருந்து வெயிலை தடுக்கின்றது அவர்களுக்கு. வெண்மணலே பஞ்சுமெத்தை. வெண்மணல், இந்த வெண்மையான மணல்தான் அவர்களுக்கு படுத்துறங்குகின்ற பஞ்சு மெத்தையாக திகழக்கூடியவை. விண்ணின் இடி காணும் கூத்து. விண்ணின் இடியானது, விண்ணிலிருந்து வருகின்ற அந்த இடிதான் அவர்கள் காணக்கூடிய கூத்தாக இருக்கும், கூத்துக்கலையாக. வானத்தினுடைய இடிதான் அவர்களுக்கு காட்சி தரும். பாயும் புயல் நம்மூஞ்சல் ஐலசா. பாயும் புயல், சீறி வருகின்ற புயல், அந்த புயல்தான் அவர்கள் விளையாடுகின்ற ஊஞ்சலாக இருக்கின்றது. பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா. பனிமூட்டம், பனிமூட்டம்தான், பனி மூட்டம் இருக்கின்றதல்லவா, அந்த பனி சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பனிமூட்டம்தான் அவர்களினுடைய உடலை சுற்றக்கூடிய போர்வையாக இருக்கின்றது. காயும் கதிர்ச்சுடர் கூரை. அனல் வீசுகின்ற கதிரவனினுடைய ஒளிச்சுடர் தான் அவர்களுக்கு மேற்கூரையாக அமைந்திருக்கின்றது. யாருக்கு? மீனவர்களுக்கு. கதிரவனினுடைய ஒளிச்சுடர் தான் மீனவர்களுக்கு மேற்கூரையாக, அவர்களுடைய வீட்டின் மேற்கூரையாக அமைந்திருக்கக்கூடியது கதிரவனினுடைய ஒளிச்சுடர். கட்டுமரம் வாழும் வீடு. அவர்கள் வாழ்கின்ற வீடாக இருக்கக்கூடியது எதுவென்றால் அவர்களுடைய கட்டுமரம். கட்டுமரம்தான் மீனவர்கள் வாழக்கூடிய வீடாக திகழ்கின்றது. மின்னல் வரி அரிச்சுவடி. மின்னல், மின்னல்தான் அவர்கள் கற்கக்கூடிய அடிப்படை பாடமாக அமைகின்றது. இந்த மின்னல் கீற்றுகள், அந்த மின்னல் கோடுகள் வருமல்லவா, மின்னல் மின்னும் பொழுது அந்த கோடுகள் தான் அவர்களினுடைய அடிப்படை பாடமாக அமைகின்றது.
பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள். பிடிக்கும் மீன்கள், அவர்கள் பிடிக்கக்கூடிய மீன்கள், வலைவீசி மீன்களை பிடிக்கின்றார்கள் அல்லவா, அந்த மீன்கள் தான் அவர்களுடைய பொருள், அதுதான் அவர்களுடைய செல்வம். அவர்களுடைய வலையில் எவ்வளோ மீன்கள் சிக்குகின்றதோ அதனை பொறுத்து தான் அவர்களுடைய செல்வம் என்பதே அமைகின்றது. முழு நிலவே கண்ணாடி. வானில் தெரிகின்ற முழு நிலவுதான் அவர்கள் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியாக தெரிகின்றது. மூச்சடக்கும் நீச்சல் யோகம். மூச்சடக்கக்கூடிய, கடலுக்குள் மூழ்கி மூச்சடக்கி செய்யக்கூடிய அந்த நீச்சல் தான் அவர்கள் செய்யக்கூடிய தவம். அதுதான் அவர்களுக்கு தவம் போன்றது. தொழுந்தலைவன் பெருவானம். அந்த வானம்தான் அவர்கள் வணங்கக்கூடிய தலைவனாக இருக்கின்றார். வானத்தையே அவர்கள் தலைவனாக கொண்டு வாழ்கின்றார்கள். துணிவோடு தொழில் செய்வோம். இவற்றிற்கு இடையே, பல இன்னல்களுக்கிடையே மீனவர்கள் மன உறுதியோடு தங்களுடைய தொழிலை செய்கின்றார்கள். கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுக்கு விண்மீன்கள்தான் விளக்குகளாக வெளிச்சம் தந்து உதவுகின்றன. பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய கடல்தான் அவர்களுக்கு பள்ளிக்கூடமாக இருந்து பல்வேறு விதமான பாடங்களை கற்றுத்தருகின்றது. கடல் அலைகள்தான் மீனவர்களுக்கு தோழனாக இருக்கின்றது. அவர்களுக்கு வெயிலை தடுக்கக்கூடிய குடையாக மேகமும், படுத்து உறங்கக்கூடிய மெத்தையாக வெண்மணலும் திகழ்கின்றது. மீனவர்கள் காணக்கூடிய கூத்துக்கலையாக வானத்தினுடைய இடிக்காட்சி இருக்கின்றது. சீறி வருகின்ற புயல் அவர்கள் விளையாடக்கூடிய ஊஞ்சலாக இருக்கின்றது. பனிமூட்டம் அவர்களுடைய உடலை சுற்றக்கூடிய போர்வையாக மாறிவிடுகின்றது. கதிரவனினுடைய ஒளிச்சுடர் அவர்களுக்கு மேற்கூரையாக இருக்கின்றது. மீனவர்கள் வாழுகின்ற வீடாக கட்டுமரமானது திகழ்கின்றது. மின்னல் தான் அவர்கள் கற்கக்கூடிய அடிப்படை பாடமாக அமைகின்றது. அவர்கள் பிடிக்கக்கூடிய மீன்களை அவர்கள் பெறுகின்ற செல்வமாக மாறுகின்றது. முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியாக முழு நிலவு தெரிகின்றது. மீனவர்கள் மூச்சை அடக்கிக் கொண்டு செய்கின்ற அந்த நீச்சலை தவம் போன்றது. வானத்தையே அவர்கள் வணங்கும் தலைவனாக கொண்டு மன உறுதியோடு தங்களுடைய தொழிலை சிரம்பட செய்து வருகின்றார்கள். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது கடலோடு விளையாடு என்ற பாடலை பற்றி பார்த்தோம். மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள். அவர்களுக்கு விண்மீன்களை விளக்குகளாக இருந்து வெளிச்சம் தருகின்றன. பறந்து விரிந்து கிடக்கின்ற கடலை அவர்களுக்கு பள்ளிக்கூடமாக இருந்து பல்வேறு பாடங்களை கற்றுத்தருகின்றது. கடலில் எழுகின்ற அலையே மீனவர்களுக்கு தோழனாக இருக்கின்றது. குடையாக மேகமும், படுத்து உறங்கக்கூடிய மெத்தையாக வெண்மணலும் திகழ்கின்றன. மீனவர்கள் காணுகின்ற கூத்துக்கலையாக வானத்தின் இடிக்காட்சி தருகின்றது. சீறி வருகின்ற புயல் அவர்கள் விளையாடக்கூடிய ஊஞ்சலாக இருக்கின்றது. பனிமூட்டம்தான் அவர்களுடைய உடலை சுற்றும் போர்வையாக மாறிவிடுகின்றது. கதிரவனின் ஒளிச்சுடர் அவர்களுக்கு மேற்கூரையாக இருக்கின்றது. மீனவர்கள் வாழுகின்ற வீடாக கட்டுமரம் திகழ்கின்றது. மின்னல்தான் அவர்கள் கற்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. மீன்கள்தான் அவர்கள் பெறுகின்ற செல்வமாக இருக்கின்றது. முழு நிலவு கண்ணாடியாக தெரிகின்றது. மீனவர்கள் மூச்சை இறுக்கிச் செய்கின்ற நீச்சல்தான் தவத்தை போன்றதாக இருக்கின்றது. வானத்தையே அவர்கள் வணங்கும் தலைவனாக கொண்டு மன உறுதியோடு தங்களுடைய தொழிலை திறம்பட செய்து வருகின்றார்கள் மீனவ பெருமக்கள். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன்.
அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 53 மற்றும் 54. பக்கம் எண் 53 கடலோடு விளையாடு என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 54 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம் பக்கம் எண் 55 எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் மதிப்பீடு பகுதி. கதிர்ச்சுடர். கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கதிர்ச்சுடர் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? கதிர் குட்டல் சுடர், கதிரின் குட்டல் சுடர், கதிரவன் குட்டல் சுடர், கதிர் குட்டல் சுடர். இதில் எது சரியானது? கதிர் குட்டல் சுடர். அடுத்து 2. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மூச்சு குட்டல் அடக்கி, மூச்சு குட்டல் அடக்கி, மூச்சு குட்டல் சடக்கி, மூச்சை குட்டல் அடக்கி. மூச்சு குட்டல் அடக்கி. அடுத்து 3. பெருமை குட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பெருமை வனம், பெருவானம், பெருமானம், பேர்வானம். பெருவானம். குறித்து கொண்டீர்களாம். பெருவானம். ஆ. அடுத்து 4. அடிக்கும் குட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அடிக்கும் அலை, அடிக்கும் அலை, அடிக்கிளை, அடியலை. எது சரியானது? அடிக்கும் அலை. ஆ. அடிக்கும் அலை. ஆ என்பதுதான் சரியானது. அடிக்கும் அலை. குறித்து கொண்டே இருக்கலாம். அடுத்து பாடல் வரிகளுக்கேற்ப பொறுத்துக. விடிவெள்ளி, மணல், புயல், பனிமூட்டம். இங்கே பஞ்சுமெத்தை, ஊஞ்சல், போர்வை, விளக்கு. விடிவெள்ளி. எது விடிவெள்ளியாக இருப்பது? விளக்கு. அப்போ 1. மணல், வெண்மணல், பஞ்சுமெத்தை. 2. புயல், ஊஞ்சல். இப்போ பனிமூட்டம், போர்வை. 2, 3, 4, 1. அடுத்தது வினாக்கள். குருவினா. அலையையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றனர்? அலையையும் மேகத்தையும். பாடலினுடைய பொருளில் 2வது வரியில் பாருங்கள். கடல் அலையே தோழன், மேகமே குடை இருக்கின்றதா? அதே குருவினா 1. குறித்து கொண்டீர்களாம். அடுத்து 2. கடல் பாடலில் கண்ணாடியாகவும் தலைவனாகவும் குறிப்பிடப்படுவன யாவை? பாடலினுடைய பொருளில் கீழிருந்து 3வது வரியில் பாருங்கள். முழு நிலவுதான் கண்ணாடி. அது 2வது வினா. அடுத்து தலைவன். வானமே, அதற்கடுத்த வரியில் பாருங்கள். வானமே அவர்கள் வணங்கும் தலைவன். அது 2வது வினா. முழு நிலவுதான் கண்ணாடி, வானமே அவர்கள் வணங்கும் தலைவன். அடுத்து 3வது வினா. மீனவர்கள் தமது வீணாகவும் செல்வமாகவும் கருதுவன யாவை? வீடு, செல்வம். பாடலினுடைய பொருளில் 1, 2, 3, 4, 5வது வரியில் பாருங்கள். கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு இருக்கின்றதா? அதுவும் அதே வரியில் வலைவீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம். அந்த 2ம் தான் 3வது வினா. கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு, வலைவீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம். அதே குருவினா 3. இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.